சப்பா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கே. இருங்க ஒரு நிமிஷம். ஓம் சூராச்சாரிய நம்ம ஏங்க நான் சொல்லுங்க, இவர் தான் சொல்றாரு, கவனிங்களேன். ஹார்ட் அட்டாக் வரும் டாக்டர் சொன்னாரா, ஓம் சுராச்சாரி நமன் சொல்லுங்க. அதுக்கு ஒரு காலம் இருக்கும். உங்களுக்கு ஒரு மரணம் நடக்கணும்னா கூட அதுக்கு ஒரு காலம் இருக்கு. ஐயா யாருன்னு தெரியலையா, இவர் தான் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா ட்ரெண்டிங். ஐயா ரிக்கி ராஜன் பண்டிட் வெற்றிவேல், நம்மளோட முதல்வர் ஐயாவோட ஆஸ்தான ஜோசியக்காரங்க. அடப்பாவிங்களா, நான் திரும்பி இதான் சொல்லிட்டு இருக்கேன். ரேஷனலிசம், பெரியார் மண்ணு, பகுத்தறிவு மண்ணுன்னு சொல்லி இத்தனை வருஷங்களை ஏமாத்திட்டு இருந்த திராவிட கட்சிகள் போய் அது எல்லாமே ஒரு ஏமாற்ற வேலை தான். இனிமேல் இங்கே யார் இருந்தாலும் அவங்க என்ன சொல்றதை தான் நம்ம கவனிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இங்கே வந்துருச்சு. அதாவது ஒரு ஜோசியக்காரரை நமக்கு பக்கத்திலேயே அரசு வேலை கொடுத்து வச்சிருக்கிறாருங்க. உண்மை நம்புறீங்களா? நிஜமா நீங்க இங்க பாருங்க, அரசாணையும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். அதாவது இந்த ஜோசியக்காரரை ஓஎஸ்டி அப்படின்னு, ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படின்னு முதலமைச்சருக்கு கூடவே இருக்கக்கூடிய ஒருத்தரா கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு அவர் கூட வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏ அதுல ஒரு அம்மா ஜோசியம் மூலியமா கேன்சரையே நம்ம குணப்படுத்தலாம் அப்படின்ட்டு பல வலைதளங்கள்ல நம்ம வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருந்து இன்னும் மக்கள் மீறல. அதாவது இத்தனை காலமா இந்த பெரியாரிஸ்ட், இந்த திராவிட குரூப் எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரேஷனலிசம் இதெல்லாம் பேசி இப்போ நடக்கிறத பார்த்தா ஏற்கனவே ஓட்டு போட்ட கூட்டத்தை பார்த்தா இங்க சுத்தமா பகுத்தறிவு இல்லைன்றதே நமக்கு உறுதியாயிடுச்சு. இதுல படிச்சவங்க போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, உங்களை மட்டும் நான் விடவே மாட்டேன்டா. இந்த 5 வருஷமும் எல்லாத்தையும் உங்களுக்கு சுட்டி காமிச்சிட்டே இருக்க போறேன். இன்னும் யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கோம், எதை பார்த்து நம்ம ஓட்டு போட்டிருக்கோம், ஒற்றை முகத்தை பார்த்து, ஒரு திரைக்கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டிருக்கோங்கிறது தெரியாம ஓட்டு போட்டிருக்கீங்க இல்ல. இனிமேல் இந்த மாதிரி பல விஷயத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நான் அப்ரிஷியேட் பண்ணிக்க விரும்புறேன். இன்னைக்கு சட்டசபையில நம்மளோட கேப்டன் அவர்களோட மனைவி திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த ஜோசியரை நீங்க எப்படி உங்க கூட ஒரு அரசாணை வெளியிட்டு வச்சிருக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இவங்களை நீங்க தனிப்பட்ட முறையில் வச்சிருக்கலாம். ஆனா ஒரு கவர்மெண்ட்ல ஒரு இன்க்ளூட் பண்றது தவறானது மிக கடுமையா விமர்சிச்சு இதை கண்டிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில எம்எல்ஏக்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு முதல்ல ஹேட்ஸ் ஆஃப் சொல்றேன். ஒரு சில கான்ஸ்பிரசி தியரி வேற வருதுங்க. அதாவது மதுக்கடைகளை மூடணும்னு சொல்லிட்டு கையெழுத்திட்டு இருந்தார் முதல்வர் சொன்னாங்க. அதை நிறைய பேர் வரவேற்றாங்க. அதுல ஒரு நம்பர் 717 717 இதுவே ஒரு ஏஞ்சலிக் நம்பர். இதுவே ஒரு ஜோதிடர் மூலமா குறிப்பிடப்பட்ட கூடிய நம்பர் அப்படிங்கிறாங்க. அதற்குள்ள கடையை முடுறதுக்கெல்லாம் நம்பர் பார்ப்பீங்க. திடீர் நம்பர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா அன்னபூர்ணி சூப்பர் 6 2500 பணம், வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு 4000 பணம், இதெல்லாம் என்ன நியூமராலஜி பார்க்க போறாங்களோ தெரியல. கடைசியில் அதுலயும் நியூமராலஜி பார்த்து இந்த மாதிரி 10 பேருக்கு தான் தரப்படும், 1,31,000 பேருக்கு தான் தரப்படும் இப்படின்னு ஏதாவது சொல்ல போறாங்களான்னு தெரியல. எனக்கு எங்க போய் இது முடிய போகுதுன்னே தெரியல. இங்க பகுத்தறிவு, சயின்டிபிக்கா, ரேஷனல் திங்கிங்கை ப்ராபகேட் பண்ற மாதிரி தான் கவர்மெண்ட் இருக்கணும். உங்களை பின்தொடர்ந்து இங்க பல பேர் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் கேபினெட்ல உட்கார வச்சிருக்கீங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஃபாலோ பண்ணி உங்களோட ஒற்றை முகத்துக்கு தான் எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம அனுப்பக்கூடிய, வெளியே சொல்லக்கூடிய என்ன தகவல், என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அன்சைன்டிஃபிக்கா இருக்கிறது, அஸ்ட்ராலஜி, இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு தயவு செய்து இந்த ஒரு விஷயங்கள்லாம் நீங்க ப்ராபகேட் பண்ணாமல் இருக்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயங்களா இருக்குன்னு நினைக்கிறேன்.